Hi, welcome to my channel. Fitty 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 21ல இருக்கோம். இந்த சீரீஸில் எல்லாமே ப்ரீத்திங்கான எக்ஸசைசஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ போன வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக நம்ம உள்ள இன்ஹலேஷன் பண்ணிட்டு வாய் வழியாக வெளியில் எக்ஸேல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக தான் மூச்சை உள்ள எடுப்போம், மூக்கு வழியாகவே வெளியில் விடுவோம். ஈக்குவல் கவுண்ட்ஸுக்கு பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் ப்ரீத்திங், அதிலே இன்னொரு வேரியேஷனும் பார்க்க போகிறோம், எக்ஸ்பேண்டபிள் ஈக்குவல் ப்ரீத்திங்னு. ஸோ இது ரெண்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் பெனிஃபிட் சொல்லித்தரேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பண்ணலாமா? மூக்கு வழியாக உள்ள காற்று எடுக்கும் போது வயறு வெளியில் வரணும், அதுக்கப்புறம் வெளியில் காற்று விடும் போது வயறு உள்ளே போகணும். ஆனால் 2 தடவையும் 4 கவுண்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? அவ்வளோதான். ஸோ வயத்து மேலே கை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு தெரியும். அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் 4 கவுண்ட்ஸ் உள்ள காற்று இழுக்கும் போது வயறு வெளியில் வரணும், 4 கவுண்ட்ஸ் வெளியில் காற்று வெளியில் அனுப்பும் போது வயறு உள்ளே போகணும். இவ்வளோதான். இதுதான் நம்ம இப்போ பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் பிரெத்ஸ் பண்ண போகிறோம். 4 கவுண்ட்ஸ் உள்ளே இழுக்கணும் காற்றை, ஆனால் எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணணும். 6 செகண்ட்ஸ் வரைக்கும் காற்றை வெளியில் ஃபுல்லாக லங்கை எம்டி பண்ண போகிறோம். பண்ணலாமா? பாருங்கள். 4 கவுண்ட்ஸ் உள்ளே எடுக்கணும், 6 கவுண்ட்ஸ் வெளியில் அனுப்பணும். அவ்வளோதான். எவ்வளோ தூரம் வெளியில் ஃபுல் லங்ஸில் இருக்கிற காற்றை வெளியில் அமுச்சு எம்டி பண்ணுறோமோ ரெசிடுவல் ஏர் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு திருப்பி ஏரை உள்ளே இழுக்கும் போது லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இது 2 சிம்பிள் ப்ரீத்திங் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா போன தடவை சொன்ன அத்தனை பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது தவிர்த்து என்ன மெயின் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா லங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துமா, நம்ம நுரையீரலை மேலோட்டமான மூச்சு காற்று எடுத்து தான் விடுறோம், ஒவ்வொரு தடவையும் ஷாலோ ப்ரீத்திங் தான் பண்ணுறோமா, இந்த மாதிரி டீப்பாக உள்ள இன்ஹேல் பண்ணி நிறைய நேரம் எக்ஸேல் பண்ணும்போது ஃபுல்லாக லங்கில் இருக்கிற ரெசிடுவல் கெப்பாசிட்டி உள்ள அடியில் தேங்கி இருக்கிற காற்றெல்லாம் வெளியில் பண்ணும்போது லங்ஸ் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டு திருப்பி ஃப்ரெஷ் ஏர் உள்ளே எடுக்கும்போது ஃபுல்லாக ப்ளோ அவுட் ஆகும், ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகும், பலூன் மாதிரி விரிவடையும். ஸோ சர்க்குலேஷனில் நிறைய ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கலக்கும்போது ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் நல்ல புதிய ஆக்சிஜன் போகும்போது ஃபுல்லாக டீடாக்சிஃபிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தடவையும் நல்ல டீப் ப்ரீத்திங் பண்ணி வெளியில் எடுக்கணும். குறைஞ்சது 3 தடவை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 5 நிமிஷம் வச்சு வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், இருக்கிற இடத்துலேயே பண்ணலாம் இல்லையா. இந்த மாதிரி நல்லா டீப் பிரெத்ஸ் எடுத்துட்டு நிறைய நேரம் எக்ஸேல் பண்ணும்போது ஃபுல் லங்கையும் எம்டி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிறோம். ஸோ இதுதான் மெயின் பெனிஃபிட். ஸோ இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் அடுத்த நாள் புதுசான ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸோடு உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. பாய்.